ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது தமிழகத்தில் புதிய அரசு பதிவேற்றிருக்க நிலையில் தமிழக இளைஞர்களுக்கு என்னென்ன வேலைவாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்குறாங்க, என்னென்ன வேலைவாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பை நம்ம 4ஆக பிரிக்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா கல்வி, உயர்கல்வி நிலையை தடையை நீக்குதல், உயர்கல்வி படிக்கிறதுக்கு இருக்கிற தடையை நீக்குதல். அடுத்தது நேரடியான வேலைவாய்ப்பு அரசு மற்றும் தனியார் துறைகளில். அடுத்தது திறன் மேம்பாடு நிதி உதவி, வேலையில்லா காலங்களில் ஆதரவு மற்றும் பயிற்சி. தொழில் முனைவோர் உருவாக்கம், வேலை தேடுவோரை வேலை வழங்குவோராக மாற்றுதல் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஸ்டெப்பாக இந்த இதை உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கல்வி உத்தரவாத திட்டம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் யூஜி முதல், அதாவது காலேஜ் டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா, யூஜிலிருந்து பிஜி வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் அடமானம், அதாவது பிணை இல்லா கல்வி கடன் அடுவாங்க, அதாவது அடமானம் இல்லாத கல்வி கடன் அப்படின்வாங்க. அந்த 20 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு கல்வி கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களின் நிதி சுமையின்றி தங்கள் விரும்பும் கல்லூரியில் உயர்கல்வி பயிலும் வாயிலாகவும் இந்த கல்வி உத்தரவாத திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் யூஜிலிருந்து பிஜி வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படும், அதாவது கல்வி கடன் வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேலை இல்லா காலத்தில் நிதி உதவி. வேலை இல்லாத காலத்தில் உங்களுக்கு நிதி உதவியாக பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி ஹோல்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 4000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. +2 ஐடி டிப்ளமோ முடித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் பெர் மாதம். அதாவது இந்த இது டிகிரி, அதுக்கப்புறமா +2 ஐடி டிப்ளமோ முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி 2 வருஷம் வரைக்கும் இந்த அமௌண்ட் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அரசு மற்றும் தனியார் துறையில் நிறுவனங்களில் நேரடி கூட்டு முயற்சி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 5 லட்சம் இளைஞர்கள் முன்னுரிமை நிரந்தர வேலை இல்லாத குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு இப்போது இந்த இது இந்த திட்டத்தின் பேர் பார்த்திங்கன்னா வெற்றி தொழில் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா தொழில் கல்வி பயின்றவர்களுக்கு அவங்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா 8000 ரூபாய் அமௌண்ட் வழங்குவாங்க. அடுத்தது பட்டதாரிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மாதம் 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தொழில் பயிற்சி மூலமாக உங்களுக்கு இதுக்கான ஸ்டைபண்ட்ஸை வழங்கப்படும். நிரந்தர வேலை இல்லா குடும்பங்களுக்கு சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திட்டத்தை தமிழக அரசு இப்போது இவங்க புதிய அரசு தலைமையேற்றதுலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலை. ஒவ்வொரு கவர்மெண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படையான விரைவான அரசு பணி நியமனம், வெளிப்படைத்தன்மை உறுதி செய்ய சிறப்பு சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காலி பணியிடங்கள் அறிவிப்பு நடக்கும். அடுத்தது நேர்மையான தேர்வு முறை நடக்கும். இறுதியாக பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண்டுக்குள்ளே அந்த டெட்லைன்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. அனைத்து அரசு துறைகளும் காலி பணியிடங்கள் இந்த ஓராண்டுக்குள்ளே நிரப்பப்படணும். அதாவது கவர்மெண்ட் காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதை ஓராண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி அந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது முதலமைச்சர் மக்கள் சேவை நண்பன் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. இதில் வேலைவாய்ப்பு சேர இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 18,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா மாநில அரசு என்னென்ன திட்டங்கள் என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கோ அதை மக்களுக்கு வெளிப்படுத்தணும், அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது நம்ம ஊரில் நம்ம வேலைவாய்ப்பு. ப்ரைவேட் கம்பெனிஸாக இருக்கட்டும், வெளியிலேருந்து கம்பெனிஸ் உள்ளே வராங்க அப்படின்னா 75% தமிழக மக்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாங்கன்னா ஜிஎஸ்டியில் மானியம், மின்சார கட்டணத்தில் மானியம், இந்தமாரி நிறைய சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அப்போ தான் இளைஞர்களுக்கு தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக. அடுத்தது வெற்றி தொழில் முனைவோர் திட்டம். புதிதாய் தொழில் தொடங்கும் இளைஞர்களுக்கு 25 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேலையில்லா, அதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அதுக்கான கடன் வழங்கப்படும். அதுக்கப்புறம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது இதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கான திட்டம் எது? இப்போது இந்த ஸ்கீம் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போது உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அப்படின்னா கல்வி உத்தரவாத திட்டம். 25 லட்சம் வரைக்கும் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலையில்லா பட்டதாரிகள் நிதி உதவி மாதம் 4000 முதல், அதாவது முதல் 2 வருடங்களுக்கு. ஐடி அண்ட் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு மாதம் 2500 ரூபாய் முதல் 2 வருடங்களுக்கு. திறன் வளர்க்கும் பட்டதாரிகள் வெற்றி தொழில் பயிற்சி மாதம் 10,000 ரூபாய் இன்டர்ன்ஷிப்பு.
திறன் வளர்க்கும் தொழில் கல்வியினர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் மாதம் 8,000 ரூபாய் இன்டர்ன்ஷிப்பு. ஸோ உள்ளாட்சி பணி விரும்புவோர் மக்கள் சேவை நண்பன் ஸோ 18,000 ரூபாய் ஊதியத்தில் நிரந்தர அரசு பணி 5 லட்சம் பேருக்கு. ஸோ புதிய தொழில் தொடங்குவோர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெற்றி தொழில் முகவோர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்கப்படும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே தமிழக இளைஞர்களுக்கு ஸோ எது சூட்டபுளாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அவங்க படிக்கிற காலத்திலிருந்து அவங்க வந்து வேலைக்கு போகிற வரைக்கும் ஸோ நிறைய வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் இளைஞர்கள் உங்களுடைய திறனை எதில் வந்து அதாவது உங்களுடைய திறனை பேஸ் பண்ணி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஜாப் வந்து ஷூட் பண்ணிக்கலாம், அதாவது எடுத்துக்கலாம் அப்படின்றதை பெர்மிஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.